Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், நம்மை கைவிட மாட்டார், நம்மை ஒருபோது விட்டு விலக மாட்டார். அவருடைய நாமத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அவரை நாம் முழு மனதோடு நம்பிக்கையாய் நாம் விசுவாசத்தோடு கூட அவரை சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு எல்லாமா இருந்து நடத்துவார். நேற்று இரவு வரைக்கும் கூட நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்திருக்கலாம். சில பிரச்சனைகள் நம்மை விட்டு போகாதபடி தடையாயிருந்து பிரச்சனைக்குள்ளாகவே நம்மை கொண்டு போகலாம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலே நாம் அதிகமாய் காயப்பட்டு மனமடிவாக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய காரியங்களிலே ஒரு ஜெயம் இல்லாமல் இருக்கலாம். எல்லா சூழல் மத்தியிலே இன்றைக்கு நமக்கு எந்தவித ஒரு ஆதரவு, ஒரு உதவியற்ற நிலைமையில் இருக்கலாம். மனம் கலங்கி போகாதிருங்கள். கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசி நமக்கு ஆதரவாக இருக்கிற நம்மேல் அவர் அந்த அன்பை குறித்தும் தேவனுடைய ஒரு அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு வருகிறார். பாருங்கள், தீர்க்க தரிசனமாக இந்த காலை வேளையில நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கும் தேவன் பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை எசையாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். காரணம் என்ன? இன்றைக்கு நிறைய சூழ்நிலைகளிலே, சம்பவங்களிலே, பாதிப்புகளிலே நாம் அநேகராலே மறக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஒரே குடும்பத்திலே கணவனால் மறக்கப்பட்ட, மனைவியால் மறக்கப்பட்ட, பிள்ளைகளால், பெற்றோரால் மறக்கப்பட்டவர்களாய் கூட காணப்படலாம். எத்தனையோ பேர் இன்றைக்கு அவர்கள் பாரம் உள்ளத்தில் என்னை யாருமே நினைக்கிறது எல்லாம் மறந்துட்டாங்க. உங்களிடத்திலே நன்மை பெற்றவர்கள் கூட உங்களை மறந்திருக்கலாம். உங்களிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றவர்கள் கூட அநேகர் உங்களை மறந்து விலகி இருக்கலாம். கலங்கி போகாதிருங்கள். ஆகார் என்ற பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 16 அதிகாரம் 13 வசனத்திலே ஆண்டவர் வனாந்திரத்திலே அவளை கண்டார். அவளை கண்டு அவளை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உன் நாச்சியார் அண்டையிலே நீ தங்கி அடங்கி இரு என்று சொல்லி அவளுக்கு ஒரு புது வாழ்க்கைக்கான ஒரு வழியை திறக்கிறார். நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயர் வைக்கிறார். நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? யார் எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு விரோதமாக இருந்தாலும் நாம் கர்த்தர் பட்சத்திலே அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்திலே சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மறக்காதவர் இருக்கிறார். 1 சாமுவேல் 1 அதிகாரத்திலே அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் ஒரே வீட்டிலே துக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒருவித நன்மை இல்லாதவளாய் எல்லா சூழ்நிலையிலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் அவள் தேவனை மறக்காமல் அவர் சமூகத்திலே போய் அமர்ந்து ஜெபிக்கிறாள். நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனை மறக்கக்கூடாது. நம்முடைய பிரச்சனைகளினாலே, போராட்டங்களினாலே, யுத்தங்களினாலே நமக்கு எந்தெந்த காரியத்தில் யார் விரோதமாக இருந்தால் நாம் தேவனை மறக்கக்கூடாது. அவருடைய வாக்கு தத்தங்களை மறக்கக்கூடாது. அவர் நம்மை விடுவித்ததை, சுகமாக்கினதை, அற்புதம் செய்ததை, அவர் நமக்கு செய்த நன்மைகளை மறக்காமல், தேவனை மறக்காமல் நாம் அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்கு அர்ப்பணிப்போம். கடைசியாக பாருங்கள், கல்வாரி சிலுவையிலே இயேசு நம்மை மறக்காமல் நமக்காக ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் அவர் நம்மை காப்பாற்றுகிறார். நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. மனம் கலங்காதிருங்கள். இப்பொழுதும் உங்கள் காயங்களை ஆற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், எல்லாராலும் காயப்படுத்தப்பட்ட, வேதனைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிற வியாதியிலே, பலவீனத்திலே, கடன் பிரச்சனை, போராட்டத்திலே, எந்தவித ஆதரவற்ற சூழ்நிலையிலே மனம் சோர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இழந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மறக்காமல் சந்திக்கிறபடினால் ஸ்தோத்திரம்.
வனாந்தர சூழ்நிலையிலே ஆகாரை சந்தித்த தேவன், காண்கின்ற தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வனாந்தரத்திலிருந்து விடுதலையாக்கி சமூகத்தில் அடங்கியிருக்க காத்திருக்கிறவர்களாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். அன்னாளுக்கு எந்த விதமான ஆதரவும் உதவி இல்லாத நேரத்திலே அன்னாள் உம்மை மறக்காமலும் சமூகத்தில் வந்து ஜெபித்தது போல இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு ஜெபிக்கிற கணவன் மனைவி குடும்பத்தினர் ஆவிக்குரிய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் நீர் ஒரு பதிலை கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். வியாதி, படுக்கை, பிரச்சனை, கடன், போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம் எல்லாவற்றை சிலுவிலே ஜெயித்து எங்களை மறக்காமல் எங்களுக்கென்று வைத்திருக்கிற வெற்றியை கொடுக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கையின் பிரயாசங்களில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் விடுதலையாக்கி எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை மறக்காமல் கொடுக்கும்படி, ஏற்ற துணையை மறக்காமல் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களையும் செழிப்பாக்கும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறக்காதவர். நாமும் கர்த்தரை மறக்காமல் சார்ந்து கொள்வோம். ஆமென்.